வணக்கம், நான் சுதர்ஷன் மகேஷ். லோக்சபா தேர்தல் ஏப்ரல் மே மாதங்களில் நடக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ அதற்கான முன்னெடுப்புகள், அதற்கான கூட்டணி, அதற்கான சீட் ஷேரிங் அப்படின்றது வரைக்கும் கட்சிகள் நகர்ந்து போயிட்டுருக்குறாங்க. ஸோ ஒவ்வொரு கட்சிகளும் அவங்களுக்கான அந்த கோலை நோக்கி நகர்ந்து போயிட்டுருக்குறாங்க. இந்த நேரத்தில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி செய்தி சேனல்களும் கருத்து கணிப்பை நடத்தி வெளியிடக்கூடிய நிறுவனங்களும் அவங்களுடைய பணியை செய்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் சமீபத்தில் ஒரு கருத்து கணிப்பு வெளியிடக்கூடிய ஒரு நிறுவனம் டெமோக்ரஸி டைம்ஸ் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம், அவங்க தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் கருத்து கணிப்பு நடத்தி வெளியிட்டிருக்கிறாங்க. டிசம்பர் மாதத்தில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பு, அதனுடைய முடிவுகளில் தென் மாநிலங்களில் யாருக்கு எவ்வளோ தொகுதிகள், எவ்வளோ பர்சன்டேஜ் சீட் பெற போகிறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நாம் பேசலாம். முதலாவது தெலுங்கானா மாநிலம். இந்த மாநிலத்தில் மொத்தமாக 17 தொகுதிகள் இருக்குது. இதில் இந்திய தேசிய காங்கிரஸ் 11 தொகுதிகளை கைப்பற்றுறாங்க 43% வாக்குகளோட. பிஜேபி 22% வாக்குகளோட 3 தொகுதிகளை கைப்பற்றுறாங்க. பிஆர்எஸ் 29% வாக்குகளோட 2 தொகுதிகளை கைப்பற்றுறாங்க. மற்றவர்கள் 6% வாக்குகளையும் 1 தொகுதியும் கைப்பற்றுறாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் 11 தொகுதி, பிஜேபி 3 தொகுதி, பிஆர்எஸ் 2 தொகுதி, மற்றவர்கள் 1 தொகுதின்னு சொல்லியிருக்கிறாங்க. மொத்தமாக இருக்கக்கூடிய 17 தொகுதிகளில். அண்ட் அடுத்தது கர்நாடகாவில் 28 தொகுதிகள் இருக்குது. இதில் என்டிஏ 48% வாக்குகளையும், காங்கிரஸ் 42% வாக்குகளையும், மற்றவர்கள் 10% வாக்குகளையும் பெறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது சீட்டாக கன்வெர்ட் ஆகும் பொழுது என்டிஏ 16 சீட்டுகளையும், காங்கிரஸ் 12 சீட்டுகளையும், மற்றவர்களுக்கு வாய்ப்பு இல்லைன்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. கேரளாவில் மொத்தம் 20 தொகுதிகள் இருக்குது. ஸோ இதில் என்டிஏ ஐஎன்டிஏஏ அப்படின்னு சொல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் வைஸாகவே அவங்க பிரிச்சிடுறாங்க. யூடிஎஃப், காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய யூடிஎஃப் 45% வாக்குகளையும், கம்யூனிஸ்ட் கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்டிஎஃப் 33% வாக்குகளையும், என்டிஏ 15% வாக்குகளையும் பெறுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. சீட்டாக கன்வெர்ட் ஆகும் பொழுது யூடிஎஃப் 18 இடங்களையும், எல்டிஎஃப் 2 இடங்களையும் பெறுறாங்க. என்டிஏ எந்த சீட்டையும் பெறலைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆந்திராவில் மொத்தமாக 25 தொகுதிகள் இருக்குது. ஸோ இதில் டிடிபி, தெலுங்கு தேசம் பார்ட்டி மற்றும் ஜனசேனா பார்ட்டி, இவங்க 2 பேரும் சேர்ந்து 46% வாக்குகளையும், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி 44% வாக்குகளையும், மற்றவர்கள் 10% வாக்குகளையும் பெறுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. சீட்டாக கன்வெர்ட் ஆகும் பொழுது டிடிபி ப்ளஸ் ஜேஎஸ்பி, தெலுங்கு தேசம் பார்ட்டி, ஜனசேனா பார்ட்டி, இவங்க 2 பேரும் சேர்ந்து 14 இடங்களையும், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி 11 இடங்களையும் பெறுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்றவர்களுக்கு வாய்ப்பு இல்லை. தமிழகத்தை பொறுத்த மட்டும் தமிழகம் ப்ளஸ் பாண்டிச்சேரி 40 தொகுதிகள் இருக்குது. இதில் டிஎம்கே 46% வாக்குகளையும், அதிமுக 22% வாக்குகளையும், பிஜேபி 8% வாக்குகளையும், மற்றவர்கள் 24% வாக்குகளையும் பெறுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. டிஎம்கேன்னு சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் அவங்க ரிசல்ட்டில் கூட்டணியோடு சேர்ந்து தான் கொடுத்துருக்குறாங்க. இண்டி அலையன்ஸ் 40 தொகுதியிலையும் அவங்க தான் ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்றவர்களுக்கு ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே 0 கொடுத்துருக்குறாங்க. ஸோ மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா 5 மாநிலங்களில் 130 தொகுதிகள் இருக்குது. இதில் என்டிஏ 19 தொகுதிகளையும், இண்டி அலையன்ஸ் 83 தொகுதிகளையும் கைப்பற்றுறாங்க. மற்றவர்கள் 28 இடங்களை கைப்பற்றுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு டெமோக்ரஸி டைம்ஸ் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு கருத்து கணிப்பை வெளியிடக்கூடிய நிறுவனம் டிசம்பர் மாதத்தில் எடுத்த கருத்து கணிப்பினுடைய முடிவுகளில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலாக செட் ஆகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டிசம்பர் மாதத்தினுடைய நிலவரம் இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருத்து கணிப்பு நிறுவனம் அவங்களுடைய கருத்து கணிப்பில் சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. மறுபடியும் நான் அவங்கள இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.